ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசி ஃபேஷன். இந்த வீடியோவில் சுடிதார் நெக் மாடல் ஈஸியாக கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சுடிதாரோட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நாம் சுடிதார் கேன்வாஸ் மெட்டீரியலில் லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ரெட் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது 2 பீஸாக இருக்குது. அதுக்கு மேலே நாம் எடுத்த அந்த கேன்வாஸ் பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம ஒரு பின் கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதாவது 2 பீஸும் தனித்தனியாக இருக்கனால ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அது நம்மளோட லீஃப் பேட்டர்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கேற்றாக்கில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த லீஃப் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஜாயினிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம மேல் பக்கமாக இந்த மாதிரி நல்லா ரப்பர் உள் பக்கமாக நம்மளோட கேன்வாஸ் பேப்பரை கரெக்டாக அந்த சென்டரில் மார்க் ஆகுறது மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிவிட்டு கேன்வாஸ் பேப்பர் தள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நம்மளோட லீஃப் பேட்டர்னில் கிளாத் நமக்கு ரெடி ஆகியாச்சு. இனி இதுக்கு மேலே சுடிதார் மெட்டீரியலில் நாம் கிராஸ் பீஸ் எடுத்து இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக்கு மேல் பக்கமாக இந்த சுடிதார் மெட்டீரியலோட உள் பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சு நாம் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓரத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி கட் பண்ணாதான் நமக்கு அந்த கர்வ் கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் உள் பக்கமாக திருப்பி வச்சு மேல் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த சைட்லேயும் நாம் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்தோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நாம் லீஃப் பேட்டர்னை ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த பக்கம் என்ன மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் உள் பக்கமாக திருப்பி வச்சு மேல் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். உள்ளாடி நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணணும்னு இல்லை, சிங்கிளாகவே வச்சு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சுடிதார் கிளாத்துக்கு மேலே தான் இதை அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், லீஃப் பேட்டர்ன் ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம சுடிதார் கிளாத்தோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நெக் போர்ஷனில் இதோட சென்டர் பாயிண்ட்டும் அதோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுறது மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெட் கலர் கிளாத்துக்கு மேலே வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் நம்மளோட லீஃப் பேட்டர்னையும் சுடிதார் கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர் போர்ஷன்லேயே நாம் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த சுடிதார் கிளாத்துக்கு நாம் நெக்கில் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் ஃபேப்ரிக் எடுத்து அதே கிராஸ் பீஸில் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நெக்கை சுற்றி வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் இருக்கக்கூடியதை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு உள் பக்கமாக டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு மேல் பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பைப்பிங் கொடுப்போம்ல அந்த மாதிரி. பட் நம்மளோட திக்னஸ் இப்போ நான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட நெக் பேட்டர்ன் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது சென்டரில் பட்டன்ஸ் வைக்க போகிறோம். அது சுடிதார் கிளாத்லேயே வைக்க போகிறோம். ஸோ சுடிதார் கிளாத்தில் 4 பீஸ் எடுத்து அதுக்குள்ளாடி பட்டனை வச்சு இந்த மாதிரி நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை ரிமூவ் பண்ணால் நம்மளோட பட்டன் நம்மளோட சுடிதார் கிளாத்லேயே ரெடி ஆகிரும். இதை நாம் அந்த சென்டர் போர்ஷனில் நம்ம 4 பீஸும் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஊசி வச்சு நல்லா டைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு
சுடிதார் கிளாத்லேயே அந்த பட்டன் வரும்போது இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட நெக் பேட்டர்ன் ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நெக் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.